தமிழகத்தில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் காலை உணவு திட்டம் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெறவுள்ள இளைஞரணி மாநாட்டை ஒட்டி சுடர் ஓட்டத்தை அந்த அணியின் செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு குறைந்து வருவதாக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களுக்கான தரவரிசையில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் விற்பனையை தடுக்க 247 குழுக்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குரூப் 4 பணியிடங்களுக்கான குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்சமான கல்வித் தகுதியை நிர்ணயிப்பது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் கீழக்கரையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரிலான பிரம்மாண்ட ஏறு தழுவுதல் அரங்கம் ஜனவரி 24ஆம் தேதி திறக்கப்படுகிறது. இந்த அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று திறந்து வைக்க உள்ளார். சென்னை கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையம் மாற்றப்பட்டுள்ள நிலையில் வடசென்னை தென்சென்னை பகுதிகளுக்கு கூடுதல் பேருந்துகளை அரசு இயக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இலங்கை நீர்வளத்துறை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சந்தித்து பேசினார். தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மற்றும் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்ட பாஜக தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்சி கொடியேற்றியதற்காக பெரம்பலூர் மாவட்ட பாஜக தலைவர் செல்வராஜ் திமுக அரசின் தூண்டுதலால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் தனது சட்டம் ஒழுங்கு மற்றும் நிர்வாக தோல்விகளை மறைக்க பாஜகவினரை கைது செய்யும் நாடகத்தை திமுக அரசு அரங்கேற்றுகிறது. ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு என்பதை திமுக உணர வேண்டும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அரசமைப்பு சட்டப்படி பணியாற்ற தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி முயற்சிக்க வேண்டும் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு பெயர் சர்ச்சையில் சிக்கிய ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு 8 திக்கும் உள்ள தமிழர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த எதிர்ப்புகளுக்கு தலைப்பணிந்த ஆளுநர் ரவி இது தமிழ்நாடுதான் என்று ஒப்புக்கொண்டார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போது அவர் வள்ளுவரை வம்புக்கு இழுத்திருக்கிறார். பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு வந்த பணிகளை செய்யாமல் கையில் கிடைக்கும் அனைத்திற்கும் காவி சாயம் பூசிக்கொண்டு இருக்கும் ஆளுநர் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி வள்ளுவர் பக்கம் திரும்பியிருக்கிறார் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். செங்கல்பட்டில் செயல்பட்டு வரும் காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றங்களை காஞ்சிபுரத்திற்கு மாற்றுவது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டினாலே தமிழ்மொழி தானாக வளர்ந்துவிடும் என்று திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். பொங்கல் விடுமுறைக்கு வெளியூர் சென்றிருந்த பொதுமக்கள் பேருந்துகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் இன்றைக்கு சென்னை திரும்பியதால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 21ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வர உள்ளதால் திருச்சியில் 3 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் மலை அடிவாரத்தில் உள்ள கடைகளை அடைத்து வர்த்தகர்கள் போராட்டம் நடத்தினர். மலை அடிவாரத்தில் உள்ள கடைகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வர்த்தகர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி கோவேந்தனுக்கு வெளியுறவு அமைச்சகத்தின் சென்னை கிளை செயலகத்தின் தலைமை அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. கோவேந்தன் கடந்த 2009ஆம் ஆண்டு பிரிவு இந்திய வெளியுறவு பணி அதிகாரி ஆவார். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் காப்பீட்டுத் தொகை 2 மடங்காக உயர்கிறது. இதற்கான அறிவிப்பு வரும் பட்ஜெட்டில் வெளியாகிறது. இதன் வாயிலாக இனி 10 லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சைகளை நோயாளிகள் இலவசமாக பெற முடியும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் ஆதாரை பிறந்த தேதி புதுப்பித்தல்,
திருத்தம் செய்வதற்கான ஆதாரமாக ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளது. ஆதார் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அடையாள சான்றாகவும் முகவரி சான்றாகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பிறந்த தேதி ஆதாரமாக ஆவணங்களை ஏற்கக்கூடிய பட்டியலில் இருந்து ஆதாரை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் நீக்கியுள்ளது. இந்திய சீன இராணுவ வீரர்களிடையே கிழக்கு லடாக்கில் 2020ஆம் ஆண்டில் நிகழ்ந்த கடும் மோதலுக்கு பிறகும் கடந்த 3½ ஆண்டுகளில் பல மோதல்கள் நிகழ்ந்திருப்பது அண்மையில் நடைபெற்ற இராணுவ விருது வழங்கும் விழாவில் வழங்கப்பட்ட பாராட்டு மடல்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.